இன்றைக்கி கண்டிப்பாக மழை வரப்போகுது. எங்கள் ஊரில் ஃபுல்லாக கிளைமேட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. சரி சூடாக ஏதாவது சாப்பிட்லான்னு தோணுச்சு. அதனால சரி புட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி பண்ணதில்லை. நேற்று ஒருத்தங்க சொன்னாங்க, இதெல்லாம் உனக்கு செய்ய தெரியாதுன்னு சொல்லிட்டு. ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். ஒன்றும் இல்லைங்க, அரிசி மாவு ஒரு 2 கப் எடுத்திருக்கேன். லைட்டாக கொஞ்சோண்டு சால்ட்டு, அப்புறம் லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி, சுடு தண்ணி இல்லை பச்சை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துட்டு நம்ம வந்து பிசைஞ்சுக்கணும். நல்லா போட்டு கலக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெளிக்கணும். ஒரே இதாக தெளித்தா வந்து மாவு வந்து கொல கொலன்னு போயிடும். பிடிச்சா பிடிக்கிற மாதிரி இருக்கணும். உதுத்தி விட்டால் வந்து இப்படி உதிரணும். அப்போ தான் கரெக்டான பதம்னு அர்த்தம். என்கிட்ட புட்டு மேய்க்கிறெல்லாம் இல்லை. சரி ஓகே டம்ளர்லேயே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரெடி பண்ணேன். டம்ளரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துகிட்டு நம்ம இட்லி போனியில் வச்சு அவிச்சு எடுத்தோம்னா போதும். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது கூட வந்து நான் கரும்பு சக்கரை தான் வச்சுக்கிட்டேன். தேங்காய் கரும்பு சக்கரை வச்சு சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு. நல்லா டம்ளர்லேருந்து எடுக்கிறப்ப அந்த சேப்பே வந்துருச்சு. இதுதான் கரெக்டான பதம். வெந்துருச்சு நல்லா. புட்டுனாலே கடலைக்கறி கூட வச்சு சாப்பிடும்போது தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கேரளா ரெசிபி. அதுக்கெல்லாம் நம்மளுக்கு டைம் பத்தாது. அதனால சர்க்கரையும் தேங்காயும் வச்சு சாப்பிட்டாச்சு.